வந்து வலியில்லா பிரசவங்கிறது என்னென்னா பெயின்லெஸ் லேபர் நம்ம சொல்கிறோம். ஸோ பிரசவம்னாலே வந்து வலியோட வந்து குழந்தை பெற்றுக்கிறது நார்மல் டெலிவரி. அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த நார்மல் டெலிவரியும் ஆகணும், எனக்கு வந்து வலியும் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யலாம்? நம்ம வந்து அந்த வலியை வந்து மறைக்கலாம். அதாவது வலி இருக்கும், ஆனால் பேஷண்ட்டால் அதை உணர முடியாது. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் வலி இல்லாத பிரசவம். நார்மலாக ஒரு பிரசவ வலி அப்படிங்கிறது வந்து 3 ஸ்டேஜ் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இனிஷியல் வந்து லேட்டன் ஃபேஸும்பாங்க. அந்த லேட்டன் ஃபேஸில் வந்து ரொம்ப வலி இருக்காது. ஒரு மைல்டாக ஒரு பேக் பெயின் இருக்கும், ஒரு தொடையிலெல்லாம் வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அது யூட்ரஸ் பார்த்தா அது கன்ட்ராக்ஷன் அவ்வளோவா இருக்காது. அது வந்து லேட்டன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆளாளுக்கு மாறுபடும். முதல் குழந்தைங்கன்னா கொஞ்சம் டூரேஷன் அதிகமாக இருக்கும். 2வது குழந்தைன்னா டூரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் தான் நம்ம வந்து ஆக்டிவ் லேபர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டிவ் லேபர் என்னென்னா ஒரு சர்விக்ஸ் வந்து, அதாவது கர்ப்பவாய் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் திறந்துருக்கும். கன்ட்ராக்ஷன், யூட்ரஸோட கன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக அதை நம்ம கை வச்சு பார்த்தா நல்லா தெரியணும். அந்த கன்ட்ராக்ஷன்ஸ் வரும். அந்த பேஷண்ட் அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் லேபர்னு சொல்லுது. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து அந்த பேபி டெலிவரி ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டேஜுக்கு பேர் செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறம் பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ள பிளாசண்டா, அதாவது நெஞ்சு குடிம்பாங்க இல்லையா, அந்த பிளாசண்டா வந்து வெளியே வர்றதுக்கான டைம் தான் தேர்ட் ஸ்டேஜ். ஸோ அந்த தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் தான். அதுக்கு மேலே ப்ரொலாங் ஆகக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆக்டிவ் லேபர் வந்து 8 ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வந்து ப்ரொலாங் ஆகுது அப்படின்னா உள்ளே ஏதோ சிக்கல் இருக்குன்னு தான் அர்த்தம். குழந்தை ஏதோ இறங்க முடியாமல் திணறுது, இல்லை அந்த பாதை வந்து குறுகலாக இருக்குது, குழந்தை இறங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ நம்ம ஆக்டிவ் லேபருக்கு போகிறப்ப அந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பெயின்லெஸ் லேபர்னு முதலே பிளான் பண்ணிடணும். அந்த பெயின்லெஸ் லேபர்லாம் முதலே சொல்லிடணும். ஸோ அந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்து ஒரு முதுகில் வந்து ஒரு சின்ன ஒரு ஊசி போட்டு ஒரு கத்தீட்ரல் மெல்லிசாக ஒரு டியூப் மாதிரி முதுகில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் வந்து அந்த அனல்ஜெசியா, அதாவது பெயின் குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து அந்த கத்தீட்ரல் வழியாக நம்ம வந்து கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, இடுப்புக்கு கீழே அந்த தொடை, அந்த பட்டெக்ஸ் எல்லா பகுதியிலையும் நமக்கு வந்து பெயின் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம வலியை வந்து உணர முடியாது. மற்றபடி யூட்ரஸ் வந்து கன்ட்ராக்ஷன் நடக்கும், எல்லாமே நடக்கும். சர்விக்ஸ் வந்து டைலேட் ஆகும். ஆனால் நம்ம பேஷண்ட்ஸ் வந்து வலியை உணர முடியாது. ஒரு 4 ஹவர்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக ட்ரக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப் இன்டர்வெல்லில் வந்து ஒரு போலஸ் டோஸாக கொடுப்பாங்க. டில் டெலிவரி அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த பேஷண்ட்டுக்கு நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இல்லாமல் ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு சிசேரியன் பண்ணுறதா இருந்தாலும் அதே கத்தீட்டர்லேயே மறுபடியும் தனியாக ஊசி போட தேவையில்லை. அதே கத்தீட்டர்லேயே அந்த டோஸை போட்டு நம்ம சிசேரியன் செக்ஷனையும் முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து யூட்ரஸ் கன்ட்ராக்ஷன் அந்த ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போகிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு 3 கன்ட்ராக்ஷன் வரும் நார்மலாக. அந்த கன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கும் கம்மியாக இருக்கணும். 45 செகண்ட்ஸ் இருக்கலாம் அந்த கன்ட்ராக்ஷன்ஸ். 1 நிமிஷத்துக்கும் அதிகமாக இருக்குது அந்த கன்ட்ராக்ஷன்ஸ் வச்சு பார்க்குறப்ப டாக்டருக்கு தெரியும். அதிகமாக போகுதுனாலே அது வந்து ஹைப்பர்டானிக் கன்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி 10 நிமிஷத்துலேயே ஒரு 4 கன்ட்ராக்ஷன் கண்டினியூஸாக கன்ட்ராக்ஷன்ஸ் வருதுன்னா அதுவும் குழந்தைக்கு நல்லதில்லை. வலி நல்லா வந்தாலும் ரொம்ப அது வந்து ஹைப்பர் ஆக்டிவ் இது லேபர். அந்த மாதிரி போனால் குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் அதிகமாகும். ஏன்னா ஒவ்வொரு கன்ட்ராக்ஷன் அப்பையும் அந்த பேபிக்கு வந்து அந்த நேரத்தில் ரத்த சப்ளை கட் ஆகுது. அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரத்த சப்ளை வரும். ஸோ இது வந்து இயற்கை. இந்த 3 கன்ட்ராக்ஷனை அந்த பேபி வந்து தாங்கிக்கிறோம், அது இயற்கை. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அந்த பேபியால் அதை வந்து தாங்கிக்க முடியாது. பேபிக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ பேபிக்கு வந்து மூச்சு திணறல் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் கன்ட்ராக்ஷன்ஸ் எப்போ வரும், ஹைப்பர்டானிக் கன்ட்ராக்ஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, மேலே யூட்ரஸில் பெயின் வந்துடும். பட் அந்த கர்ப்பவாய் வந்து திறக்காமல் போனாலோ, இல்லை அந்த பாதை இடுப்பெலும்பு பாதை குறுகலாக இருந்தாலோ, பேபி இறங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தாலோ, அந்த பேபியை வந்து புஷ் பண்ணதுக்கு அது வந்து ஓவராக அது வந்து யூட்ரஸ் வந்து கன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஹைப்பர்டானிக் கன்ட்ராக்ஷன்ஸ். அந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த பேபிக்கு வந்து ஏதோ சிக்கல் இருக்குன்னு தான் அர்த்தம்.